அதாவது தமிழ்நாடு முழுக்க அத்தனை வணிகர்களையும் ஒன்றா திரட்டின ஒரே தலைவர் ஐயா வெள்ளையன் மட்டும்தான். எங்கள் அப்பா எங்களுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல. உண்மையிலேயே காமராஜர் மாதிரி வாழ்ந்தார். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வணிகர்களும் அமைதி காத்து பொறுமை காத்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த இறுதி சடங்குக்கு அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன். அத்தனை பேரையும் வெள்ளை உள்ளம் கொண்ட வெள்ளையன் அவர் ஒரு பெரிய சகாப்தம். அவர் வெள்ளையன் அப்படின்னா அவருடைய மீசை, வெள்ளையன் அப்படின்னா அவரோட சகாப்தம். அவர் இன்னைக்கு நம்ம அவரை இழந்து நிற்கிறோம். நான் என்ன சொல்றதுல எனக்கு ஒன்றும் புரியல. அத்தனை கோடான கோடி வணிகர்களுக்காக தான் அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம கிட்ட அவர் இல்லைன்னாலும் ஒரு வணிகர்கிட்டையும் அவர் இருக்கிறார். அதனால அத்தனை பேரும் பொறுமை காத்து நாங்கள் பெரம்பூர் வீட்டுக்கு போய் பெரம்பூர் வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா பாரதிய சாலை பெரம்பூர் பாரதிய சாலையில் இருக்கிற எங்கள் பெரம்பூர் வியாபாரிகள் சங்க வளாகத்தில் அப்பாவை கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேலே எங்கள் சொந்த ஊரில் கல்ற தோட்டம் இருக்குது எங்கள் குடும்பத்துக்குன்னு. திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற பிச்சுவலைன்ற கிராமத்துக்கு நாங்கள் அங்கே கொண்டு போய் நல்லடக்கம் செய்கிறதா இருக்கிறோம். குடும்பத்தார்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.